வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்களை. வணக்கம். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் திமுகவினுடைய வெற்றி, எதிர்க்கட்சிகள் போட்டியிடாத ஒரு சூழலில் ஒரு ஆளுங்கட்சியினுடைய வெற்றி, இதை எப்படி பார்க்குறீங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமான வெற்றி. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல இந்த மணி ஓசை வெற்றி ஓசையாக ஒலிக்க இருக்கிறது. கழகத்தின் தலைவர் கலைஞர் இருந்தபோதும் சரி, நம்முடைய உயிருக்கும் மேலான தலைவர் தளபதி இன்றைக்கு தலைவராக இருக்கும்போதும் சரி, தேர்தல் புறக்கணிப்பு என்பது அவ்வளோ சீக்கிரம் நாம் மேற்கொள்ள மாட்டோம். அரசியல் களத்தில் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ, எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியினுடைய குறைபாடுகளை சொல்ல வேண்டும், ஆளுங்கட்சியாக இருந்தால் சாதனைகளை சொல்லி மக்களோட வாக்கு ஏற்க வேண்டும் என்ற ஜனநாயக மாண்பை இன்றளவும் கட்டி காக்கிற ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கழகத்தின் சார்பில் கடந்த முறை காங்கிரஸ் பேர் இயக்கம் போட்டியிட்டது. அது கழகத் தலைவரும் காங்கிரஸ் கட்சி தலைவர் கலந்து பேசி முடிவெடுத்து திராவிட முன்னேற்றங்களும் போட்டியிடும் என்ற சூழல் உருவானது. அதன் பிறகு வேட்பாளர் நேர்காணல் நடந்தது, வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். களத்தில் நின்று களமாடி இந்த அரசை குறை சொல்ல வேண்டிய அல்லது கற்பனையாக குறை சொல்லி கொண்டிருக்கிற எடப்பாடி போன்றவர்கள், அதுக்கு துணை போகிற கட்சிகள் எல்லாம் களமாடி மக்களிடம் செல்வாக்கு பெற வேண்டுமே தவிர ஒப்புக்கு சப்பில்லாத காரணங்களை சொல்லி நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று 1.25 வருடம் தேர்தல் இருக்கும் நிலையிலேயே பயந்து ஓடோடிய எதிர்க்கட்சிகள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே. ஒவ்வொரு அரசியல் கட்சியின் பெயரை சொல்லி இந்த நேரத்தில் விமர்சிக்க விரும்பவில்லை. எனவே எதிர்த்து நின்று களமாட விரும்புகிற தலைவர்கள் யாரும் நிற்கவில்லை. குறிப்பாக நாட்களை சொல்வது திராவிட இயக்கத்தினுடைய பண்பாடு. குறிப்பாக பிப்ரவரி 1 தளபதி அவர்கள் மிசாவில் கைதாகிய நாள் அப்படின்னு அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கி பிப்ரவரி 10 கலைஞர் 56 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்றது. அந்த மாற்றத்தை ஒரு சின்ன அளவில் சொல்லுங்கள். அவர் வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான? அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்றது இன்றைய நாள். இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் கூட நம்முடைய கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த நினைவு நாளை, அந்த நாளை நினைத்து பார்த்து பெருமை கொண்டு இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்படி நிலைச்சு வாழ்ந்தவர்கள், பெரும் பெரும் நிலக்கடார்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகள் அவர்களுடைய நிலங்களில் தான் பல ஆண்டுகள் குடியிருந்தார்கள். மறுநாள் காலை அந்த வேலைக்கு போகவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துக்காரர் வீட்டை காலி செய்கின்ற மிரட்டுகிற துணியும் இருந்தது. பிள்ளையும் அதே ஊரில் படிப்பான், தாய் தந்தையர் வேலைக்கு போக வேண்டும். ஒரு வகையில் பார்க்க வேண்டால் வார்த்தை கொச்சையாக இருக்கும், பண்ணையால் வேலை பார்த்தார்கள். ஆனால் இதையெல்லாம் எண்ணி பார்த்த நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சரான பிறகு அவனிடம்தான் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்கிறான், உழைக்கிறான், வியர்வை சிந்துகிறான். ஆனால் அவன் குடியிருக்கிற இடம் கூட அவனுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் அந்த நில சுவார்ந்தார் நினைத்தால் மறுநாளே அவனை அப்புறப்படுத்தி விடலாம். எங்கே போவான்? ஆதரவற்ற நிலையில். எனவே யாரும் எதிர்பார்க்காத நிலையில் உழுகிற உழைப்பாளி, தொழிலாளி, விவசாயி அவன் குடியிருக்கிற இடம் அவனுக்கே சொந்தம் என பட்டாவாக்கி தந்த ஒரு மாபெரும் மகத்தான தலைவர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். அப்படி அவன் இருக்கிற இடம் அவனுக்கு அவன் மனைவி பேரில் பட்டா தந்ததற்கு பிறகுதான் அவன் குடியேறினான். விருப்பப்பட்டால் அவர்களிடம் வேலைக்கு போவான், இல்லை என்றால் மற்ற வேலைக்கு போவான். பிள்ளைகள் தொடர்ந்து படித்தது. வாழ்நாளில் படிப்படியாக முன்னேறி அடிமை முறையை ஒழித்து இன்றைக்கு படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அனைவரும் படித்த நிலை உருவாகிறது என்று சொன்னால் அன்றைக்கு கலைஞர் போட அடிச்சுவிடு கையெழுத்து. சில நாட்களுக்கு முன்பாக பெங்களூரில் நீங்கள் பேசிய அந்த கருத்துக்கள்லாம் நம்ம கேட்டோம். குறிப்பாக அந்த யுஜிசி அறிக்கை, வரைவறிக்கை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள், தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கருத்துக்கள் இதெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. ஏன் இவ்வளவு பதட்டம்? அந்த அறிக்கை ஒரு வரவேற்கையின் மீதே உங்களுடைய கருத்துக்கள் இவ்வளவு பதட்டமாகவும் விமர்சனமாகவும் எழுந்திருக்குது, என்ன காரணம்? இதுவரை தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்கள், உயர்கல்விகள் அந்தந்த மாநில அரசினுடைய நிர்வாக பொறுப்பின் கீழ், கட்டமைப்பின் கீழ் இருந்து வருகிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் அதனுடைய செயல்முறை அமைப்பு முறை என்னும் விதிமுறைகள் மாறுமே தவிர அனைத்து கட்டமைப்புகளுக்கும் அந்தந்த மாநில அரசினுடைய நிலையில் தான் இருந்தது. அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கல்வி இன்றைக்கு பொதுப்பட்டியலில் போய் மத்திய மாநில அரசுகள் கலந்து பேசி முடிவெடுக்கலாம் என்ற நிலையும் இருந்து வந்தது. தமிழகத்தின் கல்வி நிலை, உயர்கல்வி இதுவரை 10ஆம் வகுப்பு 1 முதல் 10, 12ஆம் வகுப்பு 2 ஆண்டு, 3 ஆண்டு பட்டப்படிப்பு, 2 ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பு, எம்ஃபில், பிஹெச்டி, இதுதான் கல்வி முறையினுடைய நிலை.
இந்த முறையில் வரும்பொழுது கூட பார்க்க வேண்டுமானால் இந்தியாவில் அதிகம் பிஹெச்டி படித்த மாணவர்கள் பிஹெச்டி முடித்தவர்கள் எந்த மாநிலத்தில் இந்தியாவில் அதிகம் என்றால் ஒரு வாரத்துக்கு முந்தைய புள்ளி வரும் தமிழ்நாடு தான் பிஹெச்டி ஸ்காலரில் முதலிடம். முனைவர் பட்டம் பெற்ற அதற்கெல்லாம் வழிவகை செய்தது திராவிட இயக்கமும் அன்பு தலைவர் கலைஞருடைய அந்த நன்கொடையான காரியங்கள் தான். ஆக இப்படி படிப்படியாக முன்னேறி முதல் நிலையில் இருக்கிற நாம் இன்றைக்கு யுஜிசி வரைவு கொள்கை 2025 என்று ஒன்றிய அரசு யுஜிசியை கைப்பாவையாக பயன்படுத்தி மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமையை, பல்கலைக்கழக உரிமையை சர்வாதிகார போக்கோடு ஒரு சில திருத்தங்களை சொல்லி கைப்பற்ற முனைகிறது. அதை கண்டிக்கிற இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமே தவிர கண்மூடி கொண்டு பிஜேபி கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. காரண காரியங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் சொன்ன அந்த கல்வி முறை மாறி இன்றைக்கு பிஏ படிக்க வேண்டுமானால் நுழைவுத் தேர்வு. அப்போ 1 முதல் 12 வரை படித்த அந்த மதிப்பெண் என்ன ஆனது, அந்த கல்வி முறை என்ன ஆனது, நீட் மாதிரி இன்றைக்கு நுழைவுத் தேர்வு வந்தது என்னாலே முட்டுக்கட்டை தான். அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு பொறியியல் கல்வியில் நுழைவுத் தேர்வு இருந்தது. கலைஞர் வந்து நிறுத்தினார். அன்றைக்கு கிராமப்புற தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் நுழைவுத் தேர்வு இருந்த பொழுது 28 பேர் தான் படித்தார்கள். 28%. நுழைவுத் தேர்வை ரத்து செய்த பிறகு 75% போனார்கள். எனவே முட்டுக்கட்டை போடுவது நுழைவுத் தேர்வு. அது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதை அவர்கள் முன்மொழிகிறார்கள். அது மாத்திரமல்ல, 1ஆம் ஆண்டு படித்தால் சர்டிஃபிகேட் பட்டப்படிப்பு, 2ஆம் ஆண்டு படித்தால் டிப்ளமோ, 3ஆம் ஆண்டு படித்தால் டிகிரி, 4ஆம் ஆண்டு படித்தால் முழு பட்டப்படிப்பு. ஆக படிப்படியாக படிக்கலாம் என சொல்லுவது நீ எப்பொழுது வேண்டுமானாலும் சேரலாம், கல்வியை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் என்பது இடைநிற்றலை அதிகரிக்கும். இல்லை, இப்போ ஆண்டுக்கு 2 முறை நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாங்கிறது அது அதாவது வாய்ப்பை தானே வழங்குற வாய்ப்பு வராது. அதனால் அதனுடைய கல்வியினுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும். ஆண்டுக்கு 2 முறை என்பதும் ஒரே நேரத்தில் 2 இளங்கலை படிக்கலாம் என்பதும் 2 முதுகலை படிக்கலாம் என்பதும் கல்வித்தரத்தினுடைய ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும். முறையான கல்வியினுடைய அடிப்படை தன்மையை இது தகர்க்கும். உதாரணத்திற்கு பொது பாடப்பிரிவு படித்தவர்கள் வேண்டுமானால் அறிவியல் பாடமும் படிக்கலாம், அறிவியல் பாடப்பிரிவு படித்தவர்கள் விரும்பினால் பொது பாடப்பிரிவு படிக்கலாம் என்பதெல்லாம் அந்த கல்வியினுடைய தன்மையை சீர்குலைக்கிற முயற்சி. முறையாக கல்வி கற்று வந்தால் தான் வர முடியும். உதாரணத்திற்கு ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக, இதுவரை துணைவேந்தராக, வைஸ் சான்சலராக பெரும்பாலும் கல்வியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு தான் பேராசிரியருடைய பணி என்ன, ஒரு துறை தலைவர் பணி என்ன, முதல்வர் பணி என்ன, பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய வரமுறை என்ன, மாணவர்கள் தேவை என்ன, பல்கலைக்கழகத்தின் விதிமுறை என்ன என்பதையெல்லாம் கலந்து பேசி செம்மைப்படுத்தி செம்மையாக நடத்துகிற ஒரு பாங்கு வைஸ் சான்சலர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு உண்டு. ஆனால் புதிய வரைவு கொள்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 2025 யார் வேண்டுமானாலும் துணைவேந்தராக வரலாம், கல்வியாளர் அல்லாதவரும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் என்று சொல்லும்போது அது என்ன பல்கலைக்கழகமா இல்லை வந்து போகிற ஒரு சந்தையா? எனவே பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ளவர்கள் வரலாமா, அரசு நிறுவனங்களில் உள்ளவர்கள் வரட்டும், வேண்டாம் என்று சொல்லுவாங்க. ஏற்கனவே துறை செயலாளர்கள்லாம் வந்து வெளியிலேருந்து வரலான்னு ஒரு அது ஏற்கனவே போடப்பட்டதில் ஏற்பட்ட இடர்பாடு, எதிர்ப்பு இன்றைக்கும் பல அது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. எனவே எந்த வகையில் பார்த்தாலும் இவைகளை தகர்த்தெறிய வேண்டும், கல்வி முறையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அது மாத்திரமல்ல, துணைவேந்தர் தேடுதல் குழுவில் கூட மாநில அரசின் பிரதிநிதித்துவம் இருக்காதாம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மிக கடுமையாக யுஜிசி வரைவு கொள்கை வந்த 2வது நாள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினார். அனைத்து கட்சிகளும் ஆதரித்தது. அவர்கள் சொல்லுவதும் மாநிலத்திற்கான பல்கலைக்கழகம் வேண்டும் என முடிவெடுப்பது மாநில அரசு, இங்கே வேண்டும் என முடிவெடுப்பது மாநில அரசு, இடஒதுக்கி தருவது மாநில அரசு, நிதி ஒதுக்குவது மாநில அரசு, கட்டடங்கள் கட்டி தருவது மாநில அரசு, மாணவர்கள் சேர்க்கை மாநில அரசு, பேராசிரியர்கள் மாநில அரசு, ஊதியம் தருவது மாநில அரசு, ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் தருவது மாநில அரசு, எல்லாம் நாம். ஆனால் அந்த துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் பிரதிநிதித்துவம் இருக்காதாம். ஆளுநர் இருப்பாராம், ஆளுநருடைய பிரதிநிதி இருப்பாராம். அவரே ஒரு நியமனம் இன்னொரு நியமனத்தை நியமனம் செய்யுமா. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அது முக்கியத்துவம் இருக்காதாம். இதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். எனவே இன்றைக்கு மாநில அரசின் கொள்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் தூக்கிய நிலையில் இருப்பது இந்தியாவிற்கான ஒரு வெளிச்சம். இன்னைக்கு 9 மாநிலங்களுக்கு கடிதம் எழுதி அன்றைய தினம் பெங்களூர் நடைபெற்ற கூட்டத்தில் 8 மாநில கல்வி அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். தளபதியினுடைய செயலை பாராட்டினார்கள். கவர்னருக்கு என்ன பணி, என்ன வரையறை என்பது உச்சநீதிமன்றத்துடைய கதவை தட்டி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று வாழ்த்தினார்கள், பாராட்டி பேசினார்கள். நாம் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒட்டி பல மாநிலங்கள் தீர்மானம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள், கண்டன அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களும் போராடி, கல்வியாளர்கள், ஆசிரியர்கள்லாம் யுஜிசி கொள்கையை திரும்ப பெறு, பல்கலைக்கழக உரிமையை பறிக்காதே, மாணவர்கள் கிடைக்காது என்று நாடு முழுக்க கிளர்ந்திருக்கிறார்கள். மின்னஞ்சல் முகவரி கூட பல இடங்களில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கும், தொடர் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல நுழைவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம்,
அல்லது படிக்கும்போது வேறொரு வாய்ப்பு வருகிறது அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் கதவை திறந்துடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அதை நீங்கள் ஏன் வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆதரவாளர்கள் கேட்குறாங்க. ஆதரவாளருடைய கருத்து என்பது அடிப்படையாக ஒரு நல்ல கல்வி முறையை சீர்குலைப்பதற்கான அர்த்தம் தான் இது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு உயர்கல்வியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். இது ஏதோ ஒரு நாளில் கிடைத்ததல்ல. அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி வந்தோம் அல்லவா இந்த 35 ஆண்டுகால பயணம். துவக்கத்திற்கு சொல்ல வேண்டுமானால், கலைஞர் முதலமைச்சராக 89ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பொழுது பெண் கல்வியில் அக்கறை காட்டி கலைஞர் கொண்டு வந்த ஒரு அற்புத திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பெண் குழந்தைகள் படித்தால் 5000 திருமணத்திற்கு இலவசம். இன்றைக்கு வேண்டுமானால் 5000 8ஆவதா என்று இன்றைக்கு பேசலாம். கிட்டத்தட்ட 1989 என்றால் அது ஒரு 11 25 36 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்பொழுது 5-6 படிப்பு நின்று போய்விடும். பெண்கள் துவக்க பள்ளியோடு சரி, பருவம் எதுனாலே முடிந்து போய் அனுப்ப மாட்டாங்க. வேலைக்கு போக வேண்டும், வீட்டுக்கு உதவியாக இருக்க வேண்டும், பொட்டப்பிள்ளை பிடிச்சி என்ன பண்ண போதுங்கிறது தான் கிண்டல், கேள்வி, நக்கல். ஆனால் இந்த திட்டத்தை கலைஞர் தந்ததுக்கு பிறகு அதே தாயும் தந்தையும் புண்ணியவான் கலைஞர் 8ஆம் வகுப்பு வரை கொடுத்தால் 5000 தருவாருங்கிறார். அவளை படின்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். துவக்கத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு. முதல் பட்டதாரியாக இருந்தால் உனக்கு அரசாங்கமே 5 மார்க் போனஸ், நீயே கல்லூரியில் சேர் என்ற அந்த உரிமை, அந்த உத்தரவாதம். இந்த கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வி அனைத்து செலவையும் தானே ஏற்றுக்கொள்வது. +2 வரை மாணவர்களுக்கு இலவச பயணம். ஆக பள்ளி கல்வியில் இவ்வளவு கட்டமைப்பை உருவாக்கியதனுடைய விளைவு உயர்கல்வியில் இன்றைக்கு நாம் உயர்ந்து நிற்கிறோம். நீங்கள் சொன்னதை போல எந்த வழியிலும் சேரலாம் போகலாம் என்று சொல்வது இந்த கட்டமைப்பை சீர்குலைக்கும். இப்படி உருவாக்கப்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு 48%. ஒன்றிய அரசு சொல்வது 2030 50 தொடர்வோம். இன்னைக்கு இருக்கிற இடம் 28. இந்தியாவின் உயர்கல்வி 28, தமிழகத்தில் 48 நாம். எனவே முதல் மாநிலமாக முந்தி கொண்டிருக்கிறோம். எனவே இதை தகர்ப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணகாரியமே தவிர அது அறிவுபூர்வமான அறிவியல் சார்ந்த காரணகாரியம் அல்ல. அது தமிழக கல்வி நிலையை சீர்குலைப்பது தான் மூல நோக்கம். குறிப்பாக திமுக எடுத்துக்கிட்டாலே வந்து இந்த நுழைவுத் தேர்வுக்கு எதிரான திமுகனுடைய போராட்டம், கருத்துக்கள், செயல்பாடுகள் இன்னும் குறிப்பாக நீட்டு வரைக்கும் கூட இருக்குது. இப்போ இந்த யூஜிசியினுடைய டிராஃப்டில் வந்து நீங்கள் ஒரு இளங்கலை வகுப்புக்கு சேரணுனாலும் வந்து ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும், அல்லது முதுகலை வகுப்புக்கு சேரணும்னு இருக்குது. அப்படிங்கிறது வந்து ஒரு தகுதியை கூட்டுகிறது. நிச்சயமாக அல்ல. ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த படிப்பெல்லாம் வீணாக போய்விடுவோமாம். தனியாக சென்று ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டரில் படித்து தேர்வு பெற்றுவிட்டு வந்தால் அவர்கள் வந்து தகுதி உடையவர்களாக மாடி வருவார்கள் என்பதெல்லாம் அடிப்படை கல்வியை தகர்ப்பதற்குரிய காரியது. அது தமிழகத்தில் ஏற்புடையதல்ல. பல மாநிலங்கள் இதில் தோல்வி கண்டிருக்கிறார்கள். பள்ளி கல்வியில் எடுத்துக்கொண்டால் கூட 5ஆம் வகுப்பு நுழைவுத் தேர்வு, 3ஆம் வகுப்பு நுழைவுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு நுழைவுத் தேர்வு என்பதெல்லாம் பள்ளி கல்வியிலேயே துவக்க கல்விக் கொள்கையிலும் புதிய கல்விக் கொள்கைகள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக ஸ்திரத்தன்மையை கெடுக்க வேண்டும், மாணவர்களின் மீது அக்கறை இல்லை. இன்றாவது அவருடைய எண்ணமெல்லாம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வந்து சேரக்கூடாது என்பதில் ஆதிக்க சக்தி அப்பொழுதிருந்தே மிகவும் கவனமாக இருக்கிறது. இன்றைக்கு வாய்ப்புகள் வந்துவிட்ட காரணத்தால் மீண்டும் அந்த கொண்டு வருகிறார்களே தவிர வேறொன்றும் அல்ல. உதாரணத்துக்கு நான் சொன்னதை போல் இடைநிற்றலை அதிகரிக்கும் என்று சொன்னேனே, ஒரு விவசாயி வீட்டு பிள்ளை அல்லது தொழிலாளி வீட்டு பிள்ளை ஓராண்டு பல்லூரிக்கு போவான், குடும்ப சூழ்நிலை கஷ்டம், திடீரென தான் தாய் தந்தை தொழிலை பார்க்க போய்விடுவான் குடும்பத்தை பாதுகாக்க. ஆக மறுபடியும் ஒரு குலக்கல்வி திட்டம் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுமே தவிர முழுமையாக பட்டதாரியாகி வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கெட்டு போய்விடும். அந்த காலத்தில் பார்த்தால் பியூசி இருந்த காலகட்டத்தில் கலைஞர் முதலமைச்சர் ஒரு பாடம் தவறு விட்டால் கூட எல்லா பாடத்தையும் சேர்த்து எழுதி அவன் பெரிய வர வேண்டும். பல குடும்பங்கள் அந்த பியூசியை தொட முடியவில்லை, எஸ்எஸ்எல்சியோடு நின்று விட்டார்கள். கலைஞர் தான் வந்ததுக்கு பிறகு அனைத்து பட்டதாரிகள் உருவாக்கணும், கிராமப்புற மாணவர்கள் மேலே வர வேண்டும் என்று ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மறுமுறை வரும்போது அந்த ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெற்று நீ பட்டப்படிப்பு போகலாம் என்று வழிவகை செய்தோம். ஆக பார்த்து பார்த்து முன்னேறியது தமிழ்நாடு. இன்றைக்கு முன்னேறிய தமிழகத்தை பின்னோக்கி இழுத்து செல்வது ஒன்றிய அரசும் யூஜிசி வரைவு கொள்கையும். எனவே தான் நாங்கள் கண்டிக்கிறத தவிர வேறொரு காரணம் அல்ல. குறிப்பாக இளங்கலை படிப்புன்னா நம்ம ஒரு 3 ஆண்டுகள் முடித்தால் இப்போ ஒரு அறிவியல்லையோ அல்லது கணிதத்திலையோ இளங்கலை முடித்து விட்டு அவர் ஒரு வேலைக்கு போகலாம். அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் முதுகலை படிக்கலான்றது. இப்போ வந்து எல்லா இளங்கலை படிப்பும் 4 ஆண்டுகள் கட்டாயமுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது பற்றியான உங்களுடைய பார்வை? அதாவது மேல்கல்வி உயர்கல்வியில் இன்றைக்கு உயர்ந்து இருப்பதை ஒன்றிய அரசும் மற்ற பாசிச வெறிபிடித்த கொள்கையாளர்களும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு காலத்தில் அதிக மாணவர்கள் எங்கே படித்த மாநிலம் எது என்று கேட்டால் தமிழகத்தின் கிராமப்புறத்திலிருந்து கூட சொல்வார்கள் கேரளாவாம் என்று. இன்றைக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போய் நின்று கொண்டு இந்தியாவில் அதிகம் பேர் படித்த மாநிலம் இது என்று கேட்டால் தமிழ்நாடு என்று கை காட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி வந்தது தான் நான் முன்னால் சொன்னதற்கான காரண காரியங்கள். இன்றைக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் பின்னோக்கி தள்ளப்படுவது காரணம் அங்கு இந்த கல்விக்கென்ற ஒரு தனித்த சிந்தனை இல்லை, அதை முன்னேற்றுகிற தலைவர் இல்லை.
கலைஞரை போல் யோசித்து செய்யக்கூடியவரில்லை. இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கே சொன்னார், 10ஆம் வகுப்பு வரை இலவச பஸ் பாஸ் தருகிறீர்களே, அன்றைக்கு 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ 10ஆம் வகுப்பு இலவச பஸ் பாஸ் தருகிறீர்களே முதல்வர்களே, அதை 12ஆம் வகுப்பு வரை உயர்த்தினார்கள். 11ஆம் வகுப்பு போகிற பொழுது அவன் தாயின் தந்தையும் பணக்காரனமாக மாறி விடுவான். அன்றைக்கும் ஏழைதானே, என 10 என்பதை 12ஆம் வகுப்பு உயர்த்தித்தார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கேட்டவர் நம்முடைய முதலமைச்சர். எனவே இந்த கூறுகள் உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது, மற்ற மாநிலங்கள் கிடையாது. அவர்கள் முன்னேறவில்லை என்பதற்காக முன்னேறிய நம்முடைய காலை பிடித்து இழுக்கிறார்கள். நாம் முன்னேறக்கூடாது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு உயர்ந்த நிலையில் இருக்கிறது. இந்தியாவில் முதலிடம் என்பதை மாற்றி ஆசியா கண்டத்தினுடைய முதலிடமாக தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது உயர்கல்வியில். இல்லை, இந்த 4 ஆண்டுகள்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வடிவமைக்கப்பட்டது இல்லை, இந்தியா முழுமைக்குமான ஒரு விஷயமா தான் கொண்டு வராங்க அவங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டால் இதனால் பாதிப்புகள் தான் அதிகம். நான் சொன்ன காரண காரியங்கள் தான். அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் பல ஆண்டுகளாக கல்வியை கற்றவர்கள், ஆதிக்க வர்க்கத்தினர். திராவிட இயக்கங்கள் வந்ததற்கு பிறகுதான் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், பெண்கள் பெயருக்கு பின்னால் பட்டப்படிப்பை போடுகிற காலம் 30-40 ஆண்டுகளாக தான், குறிப்பாக 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான். அதற்கு முன்பு எந்த தாழ்த்தப்பட்டவன் பெயருக்கு பின்னால் பிஏ கிடையாது, பிஎஸ்சி கிடையாது. பேசுகிற கோவிசிலின் எம்ஏ, பிஎல், பிஹெச்டி, எம்ஃபில் இவ்வளவு பட்டங்களை போடுங்கள். எப்படி பெரியாருடைய சமூக புரட்சி, ஆனால் அம்பேத்கருடைய சட்ட பாதுகாப்பு, இந்த இரண்டையும் சட்டமாக்கி தந்தார் அல்லவா அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். அதற்கு கிடைத்த அங்கீகாரங்கள். எனவே இது பிற மாநிலங்களில் தகர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான நோக்கமே தவிர 4 ஆண்டுகள் பட்டப்படிப்பு என்பதெல்லாம் எவனும் பட்டம் பெறக்கூடாது என்பதற்கான யுஜிசி வரைவுகளுடைய சதி திட்டம் போக போக புரியும். ஆனால் இது முடியுமா, நடக்குமா என்று இன்றைக்கு பலர் பேசுகிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீதிபதி, இன்னும் பதில் இல்லை. மாறாக இந்தி திணிப்பை 65 எப்படி எதிர்த்து போராடி வெற்றி கண்டு இன்றைக்கும் இருமொழி கொள்கை தான் தமிழகத்தில் என்ற நிலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கி தந்ததோ, பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு என்ற சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று அதுதான் சரி என சட்டமாக்கி தந்ததோ, அதேபோல் சமச்சீர் கல்விக் கொள்கையை கலைஞர் கொண்டு வந்தார். ஆட்சி மாறியது, அம்மையார் ரத்து செய்தார், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போனது, உச்சநீதிமன்றம் சொன்னது ஆட்சி இல்லை என்றாலும் சொன்னது கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் தான் தமிழகத்தின் ஏற்புடைய கல்வி திட்டம். ஆட்சி இல்லாத போதே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்றவர் தலைவர் கலைஞர். இந்த பயணங்கள் எல்லாம் கல்வியில் நாம் சாதித்த சாதனைகள். இது பிற மாநிலத்தில் சொல்ல முடியாது, பிற தலைவர்கள் கொண்டாட முடியாது. இந்த உரிமையை திராவிட இயக்கத்தை தவிர, திமுகவை தவிர வேறு யாரும் கொண்டாடப்படாத சூழல் இருக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு எதிர்க்கிறது. ஓகே, தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பை தமிழ்நாடு மாநிலத்துக்கு தலைநகரத்தில் உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய போராட்டத்தையே தில்லியில் போய் வச்சு ஒரு முதல் போராட்டத்தை அறிவிக்கிறீங்க. யுஜிசிக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை அழைத்து திமுக டெல்லியில் சென்று போராட வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு தேவையான மாநில உரிமையை என்றைக்கும் கட்டி காப்பதில் கலைஞர் காலத்தில் தொடங்கி அண்ணா காலத்தில் தொடங்கி இன்றைக்கு நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அதில் முதல் நிலையில் இருக்கிறார் என்பது மாறுபட்ட கருத்தல்ல. உதாரணத்திற்கு ஜிஎஸ்டி வரி விகிதாச்சாரத்தில் சமநிலைப்படுத்த வேண்டும் என்று அண்டை மாநில முதலமைச்சருக்கெல்லாம் கூட பாரதிய ஜனதா முதலமைச்சர்களும் ஒரு கடிதம் எழுதி இதுக்கு ஒரு தெளிவான நெறிமுறை வேண்டும் என்று கேட்டவர் நம்முடைய தலைவர். ஆக அகில இந்திய ரீதியாக ஏதேனும் ஒரு ஆபத்து இந்த தேசத்திற்கு வறுமையானால் அதில் முதலில் கண்டன குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயகவாதி மிசா காலத்தில் சிறை கொட்டடியிலிருந்து வந்து இன்றைக்கு தியாக பறவையாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர். இதனுடைய வெளிப்பாடு தான் யார் செய்கிறார்கள் என்பது நோக்கமல்ல. இது நம் மக்களுக்கு இடர்பாடு, சங்கடம். இது அண்டை மாநில மக்களுக்கும் இடர்பாடு. எனவே மற்றவர்கள் எப்படியோ நாம் அதை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக மாணவரின் சார்பில் டெல்லியிலே அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து ஆங்காங்கு மாணவர்கள் யுஜிசி வரைவுக் கொள்கையை எதிர்ப்பு தெரிவித்து திரும்ப பெறுங்கள் என்ற கோஷங்களை எழுப்பி அந்த நிகழ்ச்சியை கூட எதிர்கட்சியினர் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்றவர்கள் அகில இந்தியாவுடைய தலைவர்கள்லாம் ஒன்று கூடி, அகிலேஷ் யாதவர்களோடெல்லாம் ஒன்று கூடி திராவிட முன்னேற்றங்களுடைய போராட்டம் நியாயமானது, மாணவர்கள் போராட்டம் நியாயமானது, அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மாநில தலைவர் அகில இந்திய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு தேசிய கட்சிகள் ஆதரிக்கிற கட்டத்தை உருவாக்கி தந்ததும் நம்முடைய தலைவர் கழகத் தலைவர் தளபதியுடைய பெரும் முயற்சி தான். எனவே மாநிலம் முழுவதும் இருக்கிற எதிர்ப்பு டெல்லிக்கு எட்ட வேண்டும். பாராளுமன்றம் கூடிய பொழுது இன்னும் பிறர்கள் அதை ஆதரிக்க வேண்டும். இதனால் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். பல்கலைக்கழகங்களுடைய அந்த அபகரிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும். ஆளுநருக்கு ஒரு சில வரையறைகள் தான் உண்டு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். துணைவேந்தர் நியமிக்கப்படாதால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு தமிழகத்தில் அதிகம் உண்டு என்பதை டெல்லிக்கு உணர்த்த வேண்டும் என்ற அந்த துடிப்பு மிக்க போராட்ட உணர்வு தான் மாணவரணி சார்பில் அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து கட்சி தலைவர் அந்த ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தினார்கள். முதலமைச்சருடைய செயல்திறனை பாராட்டினார்கள். இந்த ஒட்டுமொத்த வரவேற்கையில் அதாவது நீங்கள் என்இபின்னு கொண்டு வரும் போதே திமுக எதிர்த்தது, அதனுடைய மற்ற விஷயங்கள் வந்து மற்ற மாநிலங்கள் புரிந்து கொண்டது. ஒட்டுமொத்த இந்த வரவேற்கையில் மிக மோசமான விஷயமாக ஒரு எதை நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள்
நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் பட்டம் தர மாட்டோம், பல்கலைக்கழகமே பறித்து விடுவோம். இதை விட கொடுமை வேறு என்ன வேண்டும்? நாங்கள் சொல்லுவது நீங்கள் செய்வதெல்லாம் வெறும் நாசகார காரியம், மிரட்டல். இல்லை என்றால் இல்லை என்ற நிலை. இன்றைக்கு பள்ளி கல்வியில் கூட இந்தியை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மும்மொழி கொள்கையை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் பணம் தர மாட்டேன் என சொல்லி நமக்கு ஒதுக்கிய தொகையை பிற மாநிலங்களுக்கு அனுப்புகிற ஒரு அநியாய கிரமத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஜனநாயக உரிமை கட்டி காக்கிற பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே யுஜிசி வரக்கூடிய இறுதிக்கட்ட நிலையை பார்த்தால், நாங்கள் தான் எல்லாம் முடிவெடுப்போம், சர்வாதிகார போக்கோடு நீ கட்டுப்பட வேண்டும், மீறினால் பல்கலைக்கழக உரிமையை ரத்து செய்வோம், பட்டங்கள் வழங்க மாட்டோம், மீண்டும் உங்களை படிக்க விட மாட்டோம் என்று அச்சுறுத்துவது, நான் சொல்லுவதை போல் உன் தந்தை தொழில் என்ன, தாய் தொழில் என்ன, அதை மீண்டும் பார் என சொல்லாமல் சொல்லுகிற புதிய வரைவு கொள்கை என்ற காரணத்தால் தான் மீண்டும் இது புதிய குலக்கல்வி திட்டமா, இது கழுத்தை நெரிக்கிற காரியமாச்சே, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வியில் கொல்லி வைக்கிற காரியமாச்சே என்று நாங்கள் துடிதுடித்து போராடுகிறோம், எதிர்க்கிறோம். நீங்கள் நேற்றைக்கு முன்தினம் நடந்த ஒரு கன்னடம் பொதுக்கூட்டத்தில் கூட ஒரு விஷயங்கள் வந்து டேட்டாவாக சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக தமிழ்நாடு மாநிலம் எந்த வகையில் வஞ்சிக்கப்படுகிறது, நிதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியான ஒரு பெரிய ஒரு இதை சொல்லியிருந்தீங்க. கலைஞர் அந்த வீடு கட்டும் கனவு திட்டம் இருக்கு இல்லையா, அது பற்றியான ஒரு தகவல் வந்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்தது. முதலில் தீப்பிடி தெரியாத காங்கிரீட் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற சட்டத்தை 73-74 கொண்டு வந்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர். எந்த நல்ல திட்டமாக இருந்தாலும் இந்தியாவில் எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதை துவக்கி வைத்த பிதாமகன் யாராக இருப்பார் என்றால் அது கலைஞராக தான் இருப்பார். மேதின விடுமுறையாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுவது குடியிருக்கிற இடம் அவனுக்கே சொந்தம் என்று கொண்டாடுவதாகவும் சரி, தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்கி அது ஏழைகளின் சொத்தாக அரசு சொத்தாக ஆக்கியதாகவும் சரி, எதுவாக இருந்தாலும் புதிய திட்டங்கள் கொண்டு வந்தால் கலைஞர் தான் மூல காரணம். ஒன்றிய அரசும் மத்திய அரசும் தான் இதுவரை திட்ட கமிஷன், பிளானிங் கமிஷன் வச்சார்கள். மத்திய அரசு தான் திட்ட கமிஷன். ஆனால் முதலில் மத்திய அரசு மட்டும்தான் திட்ட கமிஷன் வைக்க வேண்டுமா, மாநில அரசு திட்ட கமிஷன் வைக்கும் என்று ஸ்டேட் திட்ட கமிஷன் உருவாக்கியவர் நம்முடைய அந்த தலைவர். அது மாத்திரமல்ல, மாநில உரிமையை கட்டி காப்பதற்கென்று ஒரு 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 தனி கமிஷனை அமைத்தார். இது எங்கள் உரிமை என்று டெல்லியில் பேச வைத்தார். அது சாதாரண காரியம் இல்லை அப்பொழுது. எனவே இப்படி எல்லா நிலையிலும் மாநில உரிமைக்காகவும் சுய பெருமைக்காகவும் சுய கௌரவத்துக்காகவும் ஒரு மாநிலத்தினுடைய தன்மையை நிலைநாட்டுகிற சக்தி அண்ணா கலைஞர் காலத்திலிருந்து நம்முடைய தலைவருக்கு உண்டு. இன்றைக்கு கூட மாநில சுயாட்சி என்று சொன்னால் இந்தியா உற்று பார்க்கிற ஒரே பெரியக்கம் திமுக. அது அண்ணா கலைஞர் தளபதி என்ற முத்திரை. அந்த முத்திரை இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு மைய அரசு செய்கிற அனைத்து காரணம் எதிர்க்கிறோம். அதில் ஒன்று தான் நீங்கள் சொல்லுவதை போல தீப்பிடி தெரியாத காங்கிரீட் வீடுகளை கட்டித்தந்ததற்கான காரணம் இன்றைக்கு பாபுஜி ஜெகஜீவன் ராமை அழைத்து வந்து தலைவர் தான் முதலில் ஆதிதிராவிடர் மக்களுக்கு எலிக்கு ஒரு வலை உண்டு, குருவிக்கு ஒரு கூடு உண்டு, பாழாய் போன இந்த தமிழ்நாட்டு மக்கள் வெயிலிலே காய்கிறான், மழையிலே நனைகிறான், அவனுக்கு ஒரு வீடு இல்லையே என்று முதலில் கூரைகளை அகற்றிவிட்டு காங்கிரீட் வீடுகளை கட்டித்தந்தார். அது துவக்கம். அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையாரோட போய் ஜெகஜீவன் ராம் சொன்னார், தமிழ்நாட்டில் கலைஞர் இப்படி செய்திருக்கிறார், நான் பிறந்த சமூகத்தில் நான் பிறந்த மாநிலத்தில் கூட நான் செய்யவில்லை, ஆனால் நான் மத்திய அமைச்சர், ஆனால் கலைஞர் தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்காக செய்கிறார் என்று பாராட்டி பேசினார். அதன் பிறகு கொண்டு வரப்பட்டதான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்திரா காந்தி நினைவு வீடு கட்டு திட்டம் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் துவக்கம் நாம். அதன் பிறகு தான் இந்திரா காந்தி அம்மையார் இந்தியா முழுவதும் அதுபோன்ற குடியிருப்பு மனைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்டு என சொல்லி அவர்கள் 40%, 30%, நம்முடைய பங்களிப்பு 60-70% என்ற நிலையில் அந்த வீடு கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு அது கலைஞர் கனவு திட்டமும் மாற்றப்பட்டு வெவ்வேறு திசையில் ஒன்றிய அரசு கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தால் இப்படி கொடுக்கக்கூடிய வீட்டு மனைகள் அதிகமாக இருக்கிறது. அதில் கூட பாருங்கள் தலைவருடைய எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனமுற்றவர் என்ற வார்த்தையை ஊனமாக இருக்கிறது என சொல்லி மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் மாற்று தந்து மகத்தான ஒரு துறையை உருவாக்கி அவரே அந்த துறையில் அமைச்சராக இருந்தாரோ, அதேபோல் இந்த குடிசை மாற்று வாரியம் என்ற வார்த்தை கூட குடிசை என்பது என்னவோ போல் இருக்கிறது எண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்று அப்படி உயர்த்தி தந்து இன்னைக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள், குப்பை கூலங்களாக இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ந்த பகுதி இன்னைக்கு 12 அடுக்கு 15 அடுக்குமாடிகளாக மாறி இருக்கிறது. எனவே இந்த அவல நிலை மாற்ற வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து வார்த்தை கொடுமையிலிருந்து கூட வெளியேற வேண்டும். எனவே அப்படி சிந்திக்கிற காரணத்தால் இன்றைக்கு அந்த வீடு கட்டும் திட்டத்திற்கானது. ஆனால் ஒன்றிய அரசு அதற்கான நிதியை தர மறுக்கிறது. அதை கேட்டால் நீங்கள் முறையாக கணக்கு காட்டுங்கள் என்கிறார்கள். நாங்கள் கட்டிய பணத்தில் தான் உரிமையோடு வரியை திருப்பி கொடு என்கிற அண்டை மாநிலத்துக்கு இருக்கிற பக்குவம் தமிழ்நாட்டுக்கு என்றைக்கு நாங்கள் ஏற்பட்டதில்லை. நாம் தருகிற ரூபாயில் 29-28 பைசா நமக்கு தருவார்களாம். ஆனால் அதே உத்தரப்பிரதேசம்னா 2 ரூபாய் தருவார்களாம். இது என்ன நியாயம்? இதுதான் தவறு என சுட்டி காட்டுகிறத தவிர எங்கள் உரிமையை கேட்டால் அது வேறு விதமாக பேசுவது என்பது அற்பத்தனமான அது முறையும் கிடையாது. எனவே மாநில உரிமையை பெறுவதில் தமிழகம் என்றைக்கும்
முதலிடத்தில் இருக்கும். முதலமைச்சர் போர்க்குழு எடுப்பார். அதற்கு வெற்றி இந்தியாவில் தமிழகத்தில் இன்றைக்கு உச்ச நட்சத்திரமாக தலைவர் இருக்கிறார். துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி அவர்கள் இந்த முப்பெரும் தலைவருடைய எண்ணத்தை, அண்ணா, கலைஞர், பெரியாருடைய எண்ணத்தை உள்வாங்கிய காரணத்தால் தளபதி செய்கிற அனைத்து செயல்களுக்கும் அவரே முன்னின்று களத்தில் இறங்கி இளைஞர்களை மாணவரிடம் கலந்துரையாடி இன்றைக்கு மிக அற்புதமான முறையில் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கிறார். மாணவர் நலனில் பிரச்சனை என்றாலும் அவரே முன்னின்று போராடுகிறார். அதிகமான அக்கறை காட்டுகிறார். அதிலும் விளிம்பு நிலை மக்களுடைய பிரதியாக வாழுகிறார். இன்றைக்கு அவர் போகிற இடத்திலெல்லாம் ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மாற்றுத்திறனாளர்கள் ஓடோடி வந்து அண்ணா அண்ணா உதய அண்ணா உதய அண்ணா என்று பாசத்தோடு அழைப்பதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. அன்றைக்கு அவர் சார்ந்த தொகுதியில் மக்கள் சாக்கடை அடைப்பை அகற்றுவதற்கு அதிகாரியோடு போகிறார். 2வது மருந்து ஒரு பெண்மணி ஓடுகிறார். சமூகத்தில் உதயண்ணா உதயண்ணா என்று கத்துகிறது. அந்த அண்ணா என்ற அந்த பாச உணர்வு, இப்பேற்பட்ட ஒரு அன்பை அவர் மீது வெளிப்படுத்துகிறார்கள் என்பது நாம் நன்றாக உணர்கிறோம். எனவே என்றைக்கும் ஏழை மக்களினுடைய, பாதிக்கப்பட்ட மக்களுடைய, வறிய நிலை மக்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழக அரசு. அதை தான் முதலமைச்சர் நல்ல பாதையில் எடுத்துச் செல்கிறார். அதை இன்றைக்கு தொடர்ந்து நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம். 2026இல் 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வது உறுதி. 2வது முறையும் தமிழ்நாடு முதலமைச்சராக மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அமர்வது உறுதி. அது இந்தியாவும் தமிழும் உற்று நோக்க இருக்கிறது. அதற்கான முன்னோட்டமாக தான் இன்றைக்கு களத்தில் போட்டியிட்ட இடைத்தேர்தலில் எதிர்த்து நின்ற எல்லோரும் டெபாசிட் தொகை இழந்தார்கள் என்ற வெற்றி செய்தி இன்னும் மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிற தெம்பூட்டுகிற, வலுவூட்டுகிற காரியமாக எண்ணி எங்கள் பயணத்தை தொடருவோம். மக்கள் ஆதரவை பெறுவோம். ஒன்றிய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் மாநிலங்களுடைய வரியெல்லாம் கொடுக்குறாங்க, நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம், அதனால் எங்களுக்கு அதிக பங்கு கொடுங்கன்னு கேட்குறது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம். ஒரு பெட்டி திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக ஒரு தவறான ஒரு சொல்லாடலை ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள் வாய் துடுக்காக பேசுவது என்பது இவருக்கும் சரி, நிர்மலா சீதாராமனுக்கு சரி பழகி போன ஒன்றது. காரணம், யாரையும் மனித தன்மையோடு மதிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் அல்ல, ஆதிக்க மனம் படைத்தவர்கள். அவருடைய இயக்கமும் அவர்கள் வளர்ந்து வந்த விதமும் அப்படித்தான். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தர வேண்டிய நிதியை முறையாக எங்களுக்கு தா என்று நாம் உரிமையோடு கேட்கும்போது கூட அதை கூட கௌரவப்படுத்தி பதில் சொல்ல வேண்டும் அக்கறை இல்லாமல் கேட்பது ஒரு அரசு, அரசின் முதல்வர், அது ஒரு நிர்வாகம். அவை கொச்சைப்படுத்துகிறோமே என்ற எண்ணம் இல்லாமல் மீண்டும் கொச்சைப்படுத்துவதையும் அவர் பேசியிருப்பது மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களிடம் அவர்கள் புறக்கணிக்கிறதற்கான சான்றுகளை அவர்கள் தேடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் போல தான் கிடைத்தது. ஆனால் நாங்கள் சொல்லுவதெல்லாம் மத்திய அரசுடைய பங்களிப்பு எவ்வளவு, மாநில அரசின் பங்களிப்பு எவ்வளவு என தெரிந்தது. மாநில அரசுடைய பங்களிப்பு தொகையை செலுத்திவிட்டு எங்களுக்கு ஒரு உரிமையை தா என்று கேட்கிறோம். அதை மறுக்கிறார்கள். அது ஏன் தரவில்லை என்று கேட்டால் ஏதோ காரணம் சொல்லி மழுப்புவதற்கு கொச்சைத்தனமான பச்சைத்தனமான வாதமே தவிர இது அறிவுபூர்வமான வாதம் அல்ல. குறிப்பாக இந்தியாவில் முதல் 2 மாநிலங்களில் அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கக்கூடியது. இப்படியான சூழலில் அதிக வரி செலுத்துகிறோம் என்கிற காரணத்துக்காகவே நீங்கள் ஒன்றிய அரசிடம் அதிக வரி நிதியை எதிர்பார்ப்பது ரொம்ப ஒரு கேவலமான செயல், ஒரு பெட்டி திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக மோசமான ஒரு சொல்லை அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது மத்திய அமைச்சருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சர்வசாதாரணமான விஷயம். அதன் அடிப்படையில் ஒரு மாநில அரசை பற்றி இப்படி சொல்லுகிறோம் என்று கூட கூச்சம் இல்லாமல், வெட்கப்படாமல் அவர் தன்னுடைய மனநிலை கருத்தை வெளியிட்டிருக்க, அது உண்மையாக கண்டிக்கக்கூடியது. ஆனால் அவர்கள் ஒன்றை திரும்பி பார்க்க வேண்டும். உங்கள் மாமா வீட்டு காசையாக கேட்கிறோம், நாங்கள் செலுத்தும் வரிக்குரிய மானியம் காங்கிரஸ் வழங்கவில்லை என்று இன்றைய பிரதமர் மோடி அன்றைக்கு குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது 2008, 2012 பேசினார். அன்றைக்கு கேட்டது உங்கள் மாமா வீட்டு காசே என்று. இன்றைக்கு உரிமையை கேட்டால் இந்த பேச்சு பேசுவது ஏற்புடையதல்ல. அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. அது வேறவாய், இது நாரவாயா என்று கேட்கிற பாமர மக்கள் நிரம்பிய உலகம் இன்றைய உலகம். தமிழ்நாடு செலுத்தக்கூடிய வரிக்குரிய உரிய பங்கு தொகையினை மட்டுமே தான் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு உரியதை கூட நாங்கள் செலுத்திருக்கிற உரியதான் கேட்கிறோம். உத்தரப்பிரதேசத்திற்கு யோகி அரசுக்கு இவர்கள் தருவது 2 ரூபாய், எங்களுக்கு 28 பைசாவா? அவர்களுக்கு தருவது அள்ளி தருவது, எங்களுக்கு போடுவது பிச்சையா? இதை தான் நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம் தவிர அண்டை மாநிலத்து பணத்தை எங்களுக்கு தான் என்று கேட்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை என்பதை உணர்கிறோம். எனவே இந்த அநியாயத்தை தட்டி கேட்கிற ஒரே ஆண்மையுடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதுதான் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிற பெருமை, சிறப்பு. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்வி நிதி 2152 கோடி ரூபாய். அதை தமிழகத்திற்கு வழங்காமல் தடுத்து நிறுத்தி மும்மொழி கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் வழங்குவேன் என சொல்லி அதை அண்டை மாநிலத்துக்கு அள்ளி கொடுக்கிற மனநிலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நினைப்பதெல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்தியை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு என்பது தன்மானம் நிறைந்த மாநிலம். இவ்வளவு நிதி இடர்பாடு ஏற்பட்ட போது கூட மாநில கல்விக் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் மாநிலத்தின் கல்விக்கு தேவையான நிதியை மாநிலத்தின் சொந்த நிதியிலிருந்து ஈடு செய்து இன்றைக்கும் பள்ளி கல்வியில் உயர்நிலை தமிழ்நாடு, உயர்கல்வியில்
உயர்நிலை தமிழ்நாட்டின் நிலையை எட்டியிருக்கிறோம். எனவே என்ன அநியாயம் செய்து நிதியை நீ தடுத்து நிறுத்தினாலும் மண்டியிட மாட்டோம், மொழியை காப்போம், இன உணர்வை காப்போம், உயர்கல்வியை காப்போம் என்று போராடுகிற முதலமைச்சர் நமது மாநில முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.